என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை யாமறியேன் பராபரமே. விளையாட்டுக்காக இல்ல, சிரிக்கிறதுக்காக இல்ல. இந்த உலகத்துல ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த மக்களை எல்லாம் கூமுட்டைகளாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதனாலே ஒரு சேவலும் கோழியும் சேர்ந்து எப்படி முட்டையிட்டு இனவிருத்தி செய்யுமோ அதுபோல முட்டை என்பது பொரிக்கணும் குஞ்சு. அப்படி இல்லாத பொருள்கள் எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பொருள்கள், மரபணு மாற்றப்பட்ட காய்கறி, மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி, அத்தனையும் மக்களை வியாபார பொருளாக ஆக்கி வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் பிழைக்குது. எங்க போய் சொல்ல கேட்க நாதி இல்லையே. திராட்சை பழம், விதை இல்லாத திராட்சை பழம் விற்கிது தெரியுமா உங்களுக்கு? எப்படி விதை இல்லாம ஒரு பொருள் உண்டாகும் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? வித்து இல்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லைன்னு புராணம் நமக்கு இதிகாசங்கள்லாம் கத்து கொடுத்துருக்கு. ஆனா இங்க நம்மள்ட ரொம்ப ஏளனமான எண்ணம் இருக்கியா, எதை சொன்னாலும் ஏத்துக்கிறதே இல்ல. சரிதானா அது சரியா தவறா என்ற சிந்தனைக்கு உட்படுத்தணும் இல்ல, அந்த எண்ணம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த கோழி முட்டை இருக்க பிராய்லர் கோழி, அந்த கோழி முட்டையும் அந்த கோழியும் நீங்க கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவு சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனை இல்ல. நாளைய தலைமுறையை வளர்க்கக்கூடிய சின்னஞ்சிறார்கள், இளம் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்குல்ல, கொடுக்க கூடாது. ஏன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு, சனத்தொகை பெருகி போச்சுன்னு. அப்படி குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்தது எப்ப? 30 கோடி முகமடையார்னு பாரதி பாடும் போது. இப்ப என்ன சனத்தொகை 142 கோடி. ஏன் குடும்ப கட்டுப்பாடு மையம் வரல? அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியல நம்மளால. அதனால என்னாச்சு, வீதிக்கு வீதி மருத்துவமனை, சோதனை கருத்தரிப்பு மையம் தமிழ்ல, ஆங்கிலத்துல டெஸ்ட் யூ பேபி. பிள்ளை பணத்தை நீங்க கட்டுறா, பிள்ளை நான் கொடுக்குறேன், பிள்ளை மாதிரி இருக்குமா? புள்ள மாதிரி இருக்குமா? பசுமாடு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல, அம்மானு கத்துது இல்ல. இதெல்லாம் என்ன மரபணு மாற்றப்பட்டது. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க என்ன வேகமா ஓடுதுன்னு. அதே இப்ப கொடுத்துருக்க பசுமாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க எப்படி ஓடும்னு. தெரியுது இல்ல? இப்ப புரியுதா என்ன சிக்கல் இருக்குன்னு? நாட்டு மாட்டோட விந்தணுவை 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் டென்மார்க் வளர்த்துட்டேன். நீங்க பூரா கமிஷனுக்கு வேலை பார்த்து நாட்டை கெடுத்துட்டீங்க. நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க இருந்தாலும்